நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ஒர்க் டன், நோ நீட் டு டூ ஒர்க் டன். ஓகே, ஸோ என்ன வரும்? KQ divided by R minus. This must be no clear. ஸோ இப்போ நான் நெகட்டிவ் எடுத்துட்டு வர்றேன். ஸோ இப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணலாம். இங்க ரெண்டு ஒர்க், இந்த ரெண்டு சார்ஜ்னால ஒர்க் டன் என்னது? KQ² divided by R. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வந்தோம்னா இங்க பாசிட்டிவ் வரும். பட் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரனால this is what Q3 எடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்பியர்னால what is the potential is that? So KQ1 divided by what is the distance is R. பிளஸ் எங்க கால்குலேட் பண்ற? பொட்டன்ஷியல் அட் ஏல கால்குலேட் பண்றேன். ஸோ இதனால என்னவா இருக்கும்? ஹலோ பசங்களா, இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். என்னன்னு பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியலுக்கான ரிலேஷன் அண்ட் ஆல்சோ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் டாபிக்ல தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா ஐடியா புரியாதனால அதிலிருந்து வர ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட் ஃபர்ஸ்ட் ஈக்வி பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, அதை பேஸ் பண்ணி வி வில் அப்ளை த ப்ராப்ளம். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ நீட் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் நான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு நாம டிஸ்கஷன் பண்ணலாம். See, if I take that magnet நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, listen carefully. ஸோ இந்த ரெண்டு மேக்னெட்டை நான் பிரிக்கணும் அப்படின்னா நான் சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்ளை பண்ணணும். அப்போதான் என்ன பண்ண முடியும்? இதை பிரிக்க முடியும். ஸோ இந்த ஒர்க் டன் தான் என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். இது மேக்னெட்டா இருக்கனால மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். இதுவே இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ரெண்டும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல இருக்கும். ஸோ நான் இதை பிரிக்கணும் அப்படின்னா ஹாவ் டு டூ அகெயின் ஒர்க் டன். இப்போ இந்த ஒர்க் டன் என்ன சொல்லலாம்? இது ரெண்டு சார்ஜா இருக்கனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதுவே இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ், சரி இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ஸோ நான் உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ஐ ஹாவ் டு டூ ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் தட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஒர்க் டன் தான் என்னவா இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை என்ன சொல்லலாம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் we will go with the idea. So then we'll start the problem based on that. So எப்படி define பண்ணலாம் electrostatic potential energy? Amount of work done required to move a positive charge from one point to another point. So அந்த work done தான் என்ன சொல்லலாம்? Potential energy நம்ம சொல்லலாம். So எதுக்கு against? Electric field க்கு against. I will define that. Clear idea about that. Okay. So இப்போ நான் எடுத்துட்டேன்னா, if we start that, இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? This is my positive charge நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இது என்னோட பாசிட்டிவ் சார்ஜ், இதை சுற்றியும் ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ், இது கேபிட்டல் கியூ, இது ஸ்மால் கியூன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட், ஸோ ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா பிகாஸ் என்ன பண்ணும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை தாண்டி என்ன பண்ணணும்? we have to apply some force, we have to apply some work done. ஸோ அப்போதான் என்ன பண்ண முடியும்? உள்ள கொண்டு வர்றதுக்கே நான் ஒரு ஃபோர்ஸை ஒர்க் டன் பண்ணணும். உள்ள ஏங்கிற இருந்து பிங்கிற பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா we have to do more work done இல்லையா? அந்த ஒர்க் டன் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும் இங்க. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜ் நான் எடுத்துட்டு வர போறேன். ஸோ we can define that. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நான் பண்றேன் எதுக்கு எகெயின்ஸ்டா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா. ஸோ தட்ஸ் வை மைனஸ். ஸோ மைனஸ்ங்கிறது என்னது? ஒர்க் டன் எகெயின்ஸ்ட் த ஃபீல்டு. ஸோ எங்கிருந்து எங்க கொண்டு வரேன்? ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வர்றேன். ஸோ ஒர்க் டன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எஃப் டாட் டிஆர். ஸோ ஒன்ஸ் எஃப் தெரியும், இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி கே கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ டிவைடட் பை வாட்? ஆர் ஸ்கொயர் இன்டு டிஆர். ரைட்? இஃப் இன்டெகிரேட் திஸ் நமக்கு ஃபைனலா எனக்கு கிடைக்கிற வேல்யூ கே கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ டிவைடட் பை வாட்? ஆர். ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் சே இட் இஸ் அ ஒர்க் டன் சொல்லலாம். எஸ் ஆர் கடமை பாயிண்ட். ஸோ எங்கிருந்து எங்க மூவ் பண்றேன்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இனிஷியல் பாயிண்ட், திஸ் இஸ் வாட் இஸ் ஃபைனல் பாயிண்ட். ஓகே, ஸோ வி கேன் சே இட் இஸ் அட் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா டிஃபரன்ஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனலுக்கான டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லலாம்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் ஒர்க் டன் டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒர்க் டன். இது மைனஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த ஃபீல்டுன்னு சொல்லலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். Electrostatic force is a conservative force, so that என்னவா இருக்கும்? So work done around the closed loop என்னவா இருக்கும்? So this very important, 0வா இருக்கும். And also
electrostatic force is a conservative force இருக்கனால work done எதை மட்டும் தான் பொறுத்து இருக்கும் initial and final point மட்டும் தான் இருக்கும் so even நீங்க பாருங்க நீங்க எப்படி வேணா கொண்டு போலாம் இப்படி எல்லாம் கொண்டு போய் final இந்த பாயிண்ட்க்கு வந்தாலும் work done என்னதான் இருக்கும் same amount of work done தான் இங்க இருக்கும் okay if we substitute the limit so a to b so you will get that work done உங்களுக்கு கிடைச்சிரும் okay this very important thing how to calculate the potential energy once நமக்கு potential energy தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கங்க the potential energy per unit charge என்ன சொல்லலாம் we can say it is a potential சொல்லலாம் this very important thing okay va so we are going to calculate based on this idea okay so yes only charge is potential can be measured yes potential எப்படி define பண்ணலாம் the potential energy change in potential energy per unit charge ங்கிறது represent பண்ணலாம் the potential energy is different potential is different potential energy unit என்னது joule potential unit volt so this must be know clearly okay va so they எப்படி define பண்ணலாம்னா the work done per unit charge so in the work done per unit charge என்ன சொல்லலாம் we can take it as a potential and define பண்ணலாம் I'm doing work done against the field ஏனா positive charge ரெண்டுமே positive charge நான் உள்ள கொண்டு வரணும் அப்படினா we have to do more work done so அதனால தான் என்ன சொல்லலாம் negative is it clear so this must be know clearly okay so we'll start இப்போ மல்டிபிள் சார்ஜா இருந்துச்சுன்னா எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம் ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் வச்சுட்டேன் ஓகே ஸோ இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டு வர போறேன் ஸோ எந்த டிஸ்டன்ஸ்ல R1ங்கிற டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வர போறேன் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் Q1 ஸோ இது இங்க வைக்கும்போது இதனால இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா we have to do work done இல்லையா ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டா என்ன பண்ணணும் பிகாஸ் இது ஒரு ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா நான் ஒரு வர்க் பண்ணணும் எப்படி டிஃபைன் பண்ணலாம் work done is equal to so first charge எடுத்துட்டு வரேன் so k q1 then q divided by r1 சொல்லலாம் ஏனா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரும்போது இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரேன் so இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜோட வேல்யூ என்னது q2 so first இந்த சார்ஜ்னால எஃபெக்ட் ஆகும் then இந்த சார்ஜ்னால எஃபெக்ட் ஆகும் இல்லையா so here I am going to represent 1 2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க distance எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜ்னால நாம work done கொடுக்கணும் சோ இங்க பிளேஸ் பண்ணனும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் k q q2 divided by what is the distance இத நான் r2 னு எடுத்துட்டேன் சோ we can say it is a r2 னு எடுத்துட்டேன் பிளஸ் இன்னொரு சார்ஜ் இங்க இருக்கு சோ நான் இங்க வைக்கணும் அப்படினா இதுக்கு எகெயின்ஸ்டா வர்க் பண்ணனும் and also இந்த சார்ஜுக்கு எகெயின்ஸ்டா வர்க் பண்ணனும் so well we can say it is a k q1 q2 divided by what is it r12 னு எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு சார்ஜ் எடுத்துட்டு வரேன்னு வெச்சுக்கோங்க சோ இன்னொரு சார்ஜ் q3ங்கிற சார்ஜ் எடுத்துட்டு வரேன் எதனால வர்க் பண்ணனும் சோ இதனால வர்க் பண்ணனும் because அந்த ஃபீல்டுக்குள்ள நான் வைக்கிறேன் இந்த q2ங்கிற சார்ஜ் இருக்க ஃபீல்டுக்குள்ள நான் வைக்கிறேன் and also what is it q1 ம் என்ன பண்ணும் எஃபெக்ட் பண்ணும் is it clear அப்ப நான் எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு நம்பர் ஆஃப் வர்க் டன் இருக்கணும் 1 2 3 மூணு ஈக்குவேஷன் நமக்கு வரும் எஸ் சார் மூணு பொட்டன்ஷியல் வர்க் டன் நமக்கு வரும் is it clear so எப்படி கால்குலேட் பண்ணலாம் so k இதனால சொல்லும்போது q into q3 so அது corresponding distance plus இப்போ இதனால எஃபெக்ட் ஆகும் so k q3 q2 the corresponding distance plus இந்த இதனால எஃபெக்ட் ஆகும் இல்லையா k q3 q1 so இதுக்கு எகெயின்ஸ்டா எல்லாம் என்ன பண்ணனும் we have to do work done so எவ்வளவு டேர்ம் இருக்கு 1 2 3 terms okay so understand this one clearly okay so based on that we can solve the problem first problem நாம என்ன பார்க்க போறோம்னா find the energy of the given system நாம கால்குலேட் பண்ணனும் அப்படினா இப்போ இந்த மூணு சார்ஜ் நாம ஃபார்ம் பண்றதுக்கு என்ன work done நாம கொடுத்திருக்கணும் அதாவது potential energy நாம கால்குலேட் பண்ண போறோம் first I am going to calculate that listen carefully first நான் என்ன பண்றேன் so because இந்த சார்ஜை நான் வெச்சிட்டேன் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள தான் செகண்ட் சார்ஜை கொண்டு வர போறேன் so நான் work done பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் so இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் அதாவது இந்த சார்ஜை நான் கொண்டு வரேன் work done எப்படி கால்குலேட் பண்ணலாம் so k q இந்த சார்ஜ் divided by what is it r ஏனா இதுக்கு எகெயின்ஸ்டா தான் நான் வர்க் பண்ணனும் ரைட் முடிஞ்சிருச்சா next one is that இப்போ தேர்ட் சார்ஜ் நான் எடுத்துட்டு வரேன் இந்த சார்ஜ் நான் எடுத்துட்டு வரேன் அப்படினா இதுக்கு எகெயின்ஸ்டா வர்க் பண்ணனும் பிளஸ் இதுக்கு எகெயின்ஸ்டா வர்க் பண்ணனும் சோ அந்த வர்க் தான் என்னவா இருக்கும் இட்ஸ் ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் இதுக்கு எகெயின்ஸ்டா வர்க் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் k q divided by what the corresponding distance is r
plus இதுக்கு against work பண்ணனும் அப்படினா k q divided by r. So we can say it is what? 3kq square divided by r. So நான் define பண்ணலாம். Yes or no getting my point? So this must be no clearly. Yes or no? எல்லாத்துக்கும் புரிஞ்சது இல்லையா? So next one is that. So find the total energy the given system கேட்டிருக்காங்க. First one by one நான் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. First இங்க ஒரு சார்ஜ் நான் வச்சிட்டேன். No need to do work done ஏனா ஒரு சார்ஜ் இல்ல. இப்போ இந்த ஃபீல்டோட ஃபர்ஸ்ட் சார்ஜோட ஃபீல்டுக்குள்ள இந்த செகண்ட் சார்ஜை நான் கொண்டு வரேன். அப்படினா என்ன வர்க் டன்னா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். So start with this. So k first இதுக்குள்ள அதாவது இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த சார்ஜை நான் கொண்டு வரேன். So இதுக்கு இடையில இருக்க பொட்டன்ஷியல் k q divided by what is the distance is that? In the distance is r. Right? இத நான் முடிஞ்சிருச்சு. இப்போ third சார்ஜ் நான் கொண்டு வரேன் அப்படினா இதுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ணனும். இந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ணனும். சோ ரெண்டு சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன் இதுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ணா k q divided by what? r. Right? So இதுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ணா அப்ப என்ன கிடைச்சிரும்? k q divided by what is the total distance? இது r இது r என்ன கிடைச்சிரும்? 2r எனக்கு கிடைச்சிரும். So what you will get finally, because the ரெண்டு add பண்ணா 2kq square divided by r plus what? kq square divided by 2r. So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? So kq square divided by r வெளிய எடுத்துட்டீங்க அப்படினா 2 plus 1 by 2 என்ன கிடைச்சிரும்? So 5 by 2 kq square divided by r represent பண்ணலாம். So this must be no clearly. Okay. So next problem based on this. Yes. So find the total energy of the given system. So அப்படினா நான் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணனும். என்ன எனர்ஜி நான் கால்குலேட் பண்ண போறேன். So first என்ன பண்ண போறேன்? இந்த சார்ஜை நான் வச்சிட்டேன். No need to do work done. ஏனா அங்க ஒரு சார்ஜ் இருக்காது. இப்போ இந்த சார்ஜ் வெச்சிருக்கனால இது ஒரு ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபீல்டுக்குள்ள நான் இந்த சார்ஜை வைக்கணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதே மாதிரி. So இத எப்படி ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வர்க் டன் கால்குலேட் பண்றேன். நெக்ஸ்ட் இதுக்கும் வர்க் டன் கால்குலேட் பண்றேன். இதுக்கும் வர்க் டன் கால்குலேட் பண்றேன். ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. ஷார்ட்கட். So இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த ரெண்டு சார்ஜ்க்கு இடையில வர்க் டன், இந்த ரெண்டு சார்ஜ்க்கு இடையில வர்க் டன் நான் கால்குலேட் பண்ணனும். Okay. So we'll start with this. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம். Now see here, first நான் சார்ஜ் எடுத்துட்டேன். work done is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So இந்த ரெண்டு சார்ஜ்க்கு இடையில k q so இதுவும் q divided by what? r. Right? next என்ன place பண்றேன்? இந்த third charge place பண்றேன் அப்படினா இதுக்கும் இடையில கால்குலேட் பண்ணனும். இதுக்கும் இடையில கால்குலேட் பண்ணனும். So we can go with this. இதுக்குன்னு சொல்லும்போது k q divided by r இந்த ரெண்டு சார்ஜ் இடையிலயும். Okay, and also இந்த ரெண்டு சார்ஜ் இடையிலும் we have to do work done. What is the work done is that? k q divided by what is the distance is that? In the distance oda value என்னது? So this distance is what is a root 2r. Right? So என்ன கிடைச்சிருன்னு பாருங்க. So root 2 into r. புரியுதா? Next one is இப்போ 4 charge வைக்கிறேன் அப்படினா இதனால எஃபெக்ட் ஆகும். We have to do work done against this first charge and work done against due to second charge, then work done against due to third charge. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? plus. இப்போ first charge இருக்கும்போது k q square divided by what is the distance is that? r is the distance. plus. இப்போ fourth chargeக்கும் இந்த second chargeக்கும் இடையில இருக்க work done நான் கால்குலேட் பண்ணனும். இங்க place பண்ணும்போது. So what is the distance is that? k q square divided by இதுக்கு இடையில இருக்க distance. So root 2r. Okay? And also finally இதுக்கும் சொல்லும்போது k q square divided by r. இது புரிஞ்சுதா? So this must be known clearly. So எவ்வளவு r இருக்கு? 1 2 3 and 4. அப்படினா 4kq square divided by r plus what is எவ்வளவு root 2 இருக்கு? 1 and 2 2kq square divided by root 2 into r. So this is what is a potential energy. Okay, so delta u. இது புரிஞ்சுதா? So this must be known clearly. Yes or no? So now we'll start. Next one is that. Yes. So இப்போ இந்த contribution, so இந்த configurationல we will start with this. So first நான் என்ன எடுத்துட்டு வரேன்? Same idea தான் apply பண்ண போறேன். So first இதுக்கும் இடையில நான் calculate பண்ண போறேன். Okay. See here நான் single there is no field. Okay. இப்போ நான் ஒரு charge எடுத்துட்டு வந்தேன்னா no need to do work done. ஒரு field present ஆயிருக்கும்போது அதுக்குள்ள நான் ஒரு charge எடுத்துட்டு வரும்போது மட்டும் தான் work பண்ணனும். So that's why initially I placed this one. இப்போ second charge எடுத்துட்டு வரும்போது இதனால இது எஃபெக்ட் ஆகும். அப்படினா இதுக்கு against ஒரு work done நாம கொடுக்கணும். இல்லையா? So எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா
first இது ரெண்டுத்துக்கும் நான் கால்குலேட் பண்றேன். k q square divided by what is the distance is that? r is the distance. Next அது கால்குலேட் பண்றேன். இப்போ third charge இதை நான் எடுத்துட்டு வந்தேனா அப்படினா, so we had, because it is a negative, this must be known clearly. Okay, so positive இருந்துச்சுன்னா work done against the field, so positive negative போறணும். இங்க negative charge எடுத்துட்டு வர்றேன் அப்படினா சீக the work done, சீக delta w. So நான் positive charge எடுத்துட்டு வரும்போது we have to do work done against that. So அப்ப அதுக்கான formula kq divided by r. So this is what is the work done. இல்லையா? இதுவே negative charge எடுத்துட்டு வந்தேன்னு வெச்சுக்கோங்க, அதுக்கான work done, no need to do work done. Okay, so என்ன வரும்? kq divided by r minus. This must be no clear. So இப்போ நான் negative எடுத்துட்டு வர்றேன். So இப்போ work done calculate பண்ணலாம். இங்க ரெண்டு work, இந்த ரெண்டு சார்ஜ்னால work done என்னது? k q square divided by r. So ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வந்தனா இங்க பாசிட்டிவ் வரும், பட் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரனால it is a negative. புரிஞ்சுதா? So this must be known clearly. So again இங்கேயும் இங்க நான் எடுத்துட்டு வரேன் minus kq square, sorry, இந்த distance பாருங்க, இதுக்கு இடையில இருக்க root 2r, so this is root 2r, then இந்த ரெண்டு சார்ஜ்னால minus kq divided by r. இது புரிஞ்சுதா? இப்போ third fourth சார்ஜ் எடுத்துட்டு வரேன், இந்த மூணு சார்ஜ்னாலயும் எஃபெக்ட் ஆகும். எப்படின்னு பாருங்க, இந்த ரெண்டு சார்ஜ்னால kq ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் என்னது r, இப்போ இந்த சார்ஜும் இந்த சார்ஜ் எடுத்துட்டேன்னா minus kq ஸ்கொயர் divided by r, and also இந்த ரெண்டு சார்ஜ்னாலயும் plus kq ஸ்கொயர் divided by root 2r. இது புரிஞ்சுதா? So this must be known, we can apply the work done. So இப்போ என்ன ஆயிரும் பாருங்க, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும், that minus kq ஸ்கொயர் divided by r, இங்கேயும் cancel ஆயிரும், then what is it? இதுவும் cancel ஆயிரும். So what is the net work done is equal to 0 for this configuration. So this must be known clearly. Okay, va? So any doubt up to here? Yes. So next one we can go with this. Yes. ஒரு நிமிஷம். So how much energy is required to change the configuration? So நாம கால்குலேட் பண்ணோம். அதாவது இந்த ஷேப்ல, இந்த கான்ஃபிகரேஷன்ல இருந்து இந்த கான்ஃபிகரேஷன் மாத்தணும் அப்படின்னா நான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். So we are going to discuss that. So we'll start. இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே சால்வ் பண்ணிருக்கோம். What is value is that 5/2 kq square divided by 3, right? இதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 3 kq square divided by r. So initial potential, right? இது initial potential. இது என்ன சொல்லலாம்? ஃபைனல் பொட்டன்ஷியல். ஏற்கனவே நாம டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். ஃபைனல் பொட்டன்ஷியல் என்னது? 5/2 kq square divided by r, right? So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணனும்? How much energy required நாம கால்குலேட் பண்ணனும். அப்ப நான் டெல்டா u நாம கால்குலேட் பண்ணலாமா? I am taking the modulus, right? So initially 3 kq square divided by r minus, right, 5 divided by 2 kq square divided by r. இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னா இது இனிஷியல் எடுத்துப்பீங்க, சரி, இது ஃபைனல் எடுத்துப்பீங்க, இது இனிஷியல் எடுத்துப்பீங்க, பட் ஐ எம் கால்குலேட்டிங் த மாடுலஸ், ஸோ ஐ எம் கோயிங் டு கால்குலேட் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ கே கியூ ஸ்கொயர் எடுத்துட்டேன் டிவைடட் பை ஆர். ஸோ இப்போ என்ன இருக்கும்? 3 minus 5/2. ஸோ என்ன கிடைச்சிடும்? இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 into 3 6, 6 minus 1, எஸ், 6 minus 5 1, 1/2 kq square divided by r. So this is what is it? Delta u. Yes or no? Are you getting my point? So in the amount of work done நான் கொடுத்திருக்கணும். Yes or no? To change this configuration to this configuration. Okay, this is very important understanding of this. Next one is that when, very important question is that when the separation between two charges is increases, separate between two charges it increases the electric potential energy of the charge. So அங்க charge மென்ஷன் பண்ணல, பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா, ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா என்ன ஆகும்? ஸோ வி ஹாவ் டு டூ மோர் ஒர்க் டன். சரி, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜா அப்படின்னா ஸோ ரெண்டும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா நான் ஒர்க் பண்ணணும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன நான் ஒர்க் டன் என்ன பண்ணணும்? அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் செப்பரேட் பண்ண முடியும், ரைட்? இதே ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜா அப்படின்னா நான் விட்டுட்டாலே என்ன ஆகும்? ரிப்பல்ஸ் ஆயிரும். ஸோ என்ன ஆயிரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாக கொடுத்தாலே போதும், அதாவது ஒர்க் டன் கம்மியாக கொடுத்தாலே போதும். Here it is not mentioned positive charge or negative charge. So நாம என்ன சொல்லலாம்? So may increases or decreases. Very important thing, have to know clearly. Yes or no? So இங்க பாருங்க. So this is positive charge. Clear-ஆ தெரிஞ்சுக்கங்க. This is positive charge and negative charge இருந்துச்சு அப்படின்னா இதை பிரிக்கணும் அப்படின்னா we have to do more work done. So potential energy will increase.
So இதுவே நான் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன் அப்படின்னா repulsive force, no need to do work done. Potential energy கம்மியா இருந்தாலே கம்மி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Okay, so but இந்த பாயிண்ட்ல சொல்லும் போது there is no charges mentioned, so we can say this word may increases or decreases. So புரிஞ்சுதா? So this must be know clearly. Next one is that two charges Q1 and Q2 are placed 30 centimeter apart. As shown in the figure, third charge Q3 is moved along arc of circle of radius 40 centimeter from C to D. So அப்ப எந்த சார்ஜ் நான் மூவ் பண்றேன்? third charge தான் நான் மூவ் பண்ண போறேன். Right? So எங்க இருந்துனா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு கொண்டு வர போறேன். So what we have to calculate? The change in potential energy of the system நம்ம calculate பண்ணனும். Change in potential energy எப்படி calculate பண்ணலாம்? So final potential energy minus initial potential energy. So final potential என்ன நான் இங்க நான் எடுத்துட்டேன், இங்க நான் கொண்டு வந்துறேன். So இங்க வைக்கும்போது என்ன potential energy நான் calculate பண்ண போறேன். ஓகேவா? நான் இங்க வச்சிட்டேன் அப்படினா so இதனால இது எஃபெக்ட் ஆகும் இல்லையா? அதாவது இங்க நான் வைக்கும்போது we have to do work done against to Q2 and work done against to Q1. So total work done calculate பண்ணலாமா? எப்படி calculate பண்ணலாம்? இப்போ Q2 நால என்ன இருக்கும்? So K Q1 sorry Q3 Q2 divided by what is the distance is that? So இது 40 centimeter na இது 30, இது என்னவா இருக்கும்? 10 centimeter. 10. Next one, இந்த ரெண்டு சார்ஜ்க்கும் இந்த Q3 க்கும் இங்க நான் place பண்ணிட்டேன். இந்த Q3 க்கும் இந்த Q1 க்கும் இடையில இருக்க work done. So நாம என்ன சொல்லலாம்? Plus K Q3 Q1 divided by what is the distance? 40 centimeter. இது புரிஞ்சுதா? Understand this one clearly. எதனால Q3 மட்டும் concentrate பண்றேன்னு தெரிஞ்சா? Because I am going to displace the Q3. So now initial நான் எடுக்கும்போது initial எங்க இருந்துச்சு பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்துச்சு இல்லையா? So இப்போ இங்க வைக்கும்போது என்ன இருக்கும்? இதுக்கு against இந்த Q1 க்கு against வர்க் பண்ணனும் and Q2 க்கு against வர்க் பண்ணனும் initial. Okay, Q1 க்கு against என்னவா இருக்கும் பாருங்க பார்க்கலாம். K Q3 Q1 divided by what is the distance is that? 40 centimeter. Right? இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில because நான் இங்க வைக்கும்போது என்ன ஆகும்? இதுக்கு against வர்க் பண்ணனும். Right? இதுக்கு against work பண்ணனும், next இதுக்கு against work பண்ணனும். And also எல்லாமே same charge இருக்கு, positive charge. So we have to do only positive work. Okay, so என்ன சொல்லலாம்? Positive value. So this is what? K Q3 and Q2 divided by distance. So இந்த distance நம்ம calculate பண்ணனும். எப்படி calculate பண்ணலாம்? We can apply the Pythagoras theorem. So இங்க பாருங்க ரெண்டு 10 காமனா இருக்கு, ரெண்டுத்துக்கும் 10 வேல்யூ எடுத்துட்டேன். 4 square plus what? 3 square. So என்ன கிடைச்சிடும்? 5 into 10, so 50 centimeter. Right? So இது என்னவா இருக்கும்? 50 centimeter. So final minus என்னது? Initial நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So இதெல்லாம் cancel ஆயிரும். இங்க பாருங்க KQ3 because difference same இருக்க potential cancel ஆயிரும். இப்போ எது மட்டும் தான் இருக்கும்? இதுதான் இருக்கும் இல்லையா? So finalங்கிறது என்ன சொல்லலாம்? Q3 Q2 divided by 10 minus initial KQ3 Q2 divided by 50. இது புரிஞ்சுதா? So இப்போ என்ன எடுத்துக்கலாம்? K Q3 Q2 நீங்க எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 by 10 minus 1 by 50. Right? So 10 வெளிய எடுத்துட்டீங்கன்னா K Q3 Q2 divided by what? 10. So என்ன இருக்கு? 1 minus 1 by 5. So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 4 by 5. So உங்களுக்கு 4 by 5 K Q3 Q2 divided by what? 10, which is equal to actually it is 10 centimeter. Centimeter மேல போச்சுனா 100 is equal to. So option கூட equate பண்ணலாமா? If I equate this option, Q3 K 4 pi epsilon naught, right? So என்னென்ன cancel ஆயிரும்? 4 pi epsilon naught இந்த K வும் cancel ஆயிரும். So இந்த Q3 cancel ஆயிரும். So இப்போ என்னவா இருக்கும் பாருங்க, இங்க 0 cancel ஆயிரும். So this is 5, right? So என்ன சொல்லலாம்? 40 divided by 5 into Q2 cancel ஆச்சுனா 8. So 8 Q2 is the answer. இது புரிஞ்சுதா? So this must be know clearly. Understood, right? Okay, so next one we will discuss the problem based on this. Okay, next one என்ன அப்படினா, so ரிங்கா இருந்துச்சுனா எப்படி potential calculate பண்ணலாம்? So இங்க இந்த ரிங் நான் எடுத்துட்டேன், ring of radius is R. So இந்த value, so இந்த சென்டர்ல இருந்து xங்கற டிஸ்டன்ஸ்ல what is the electric field எப்படி calculate பண்ணலாம் அப்படினா, so this must be know. Yes, so what is value? V is equal to KQ divided by root under x square plus r square ன்னு நம்ம define பண்ணலாம். So if we take this one, very important understanding. So இந்த பாயிண்ட்ல we calculate potential.
இப்போ சென்டர்ல what is the potential is that? So center சொல்லும்போது x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் at center. So v ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v is equal to kq divided by r. Define பண்ணலாம். எஸ் ஆர் getting பாயிண்ட். ஸோ இங்கே நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்க இன்னொரு சார்ஜ் நான் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிடும்? யூ வில் கெட் த பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டேன்னா யூ வில் கெட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும். ரைட், திஸ் இஸ் வாட் விங்கிறது என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல். ஸோ சார்ஜ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிடும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கு. ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கும் போது இங்க பாசிட்டிவ் சார்ஜ், ரிங் ஹேசிங் பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துட்டேன்னா டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஆகும். எப்படி மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ கொஸ்டின் கேட்கறாங்க, வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட்? இனிஷியலி வெலாசிட்டி 0 நான் எடுத்துட்டேன். வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாம். எப்படி எனர்ஜி கன்சர்வேஷனா? ஸோ இனிஷியல், ஸோ கைனடிக் எனர்ஜி பிளஸ் வாட்? பொட்டன்ஷியல் எனர்ஜி which is equal to final kinetic energy plus what is final potential energy. So இந்த சைடு கொண்டு வரேன், initial minus final which is equal to what? U final minus U initial. So இதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? Work done, so minus of del W. Is it correct? So potential energy is stored in the form of work done. So we can apply that. Change in kinetic energy is equal to minus of work done. We can solve the problem. Is it clear? So this is the idea I have to know clearly. Initially நான் 0 எடுத்துட்டேன் அப்படின்னா minus of mu square. So mv square எடுத்துட்டேன். எங்கன்னா இங்க வர kinetic, இங்க வர velocity which is equal to work done. So I'm going to calculate because it is a potential energy இல்லையா? So change in potential energy. So minus. So final potential energy என்ன சொல்லலாம்? இங்க வரும்போது final potential energy. So what is value? K capital Q small q divided by what is the distance is x. Because it is center சொல்லும்போது, so what is value? It is r. Right? இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது r. இந்த potential. Final potential எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Final potential சரி, yes, it is initial potential சொல்லும்போது k qq divided by root under what? x square plus r square. So initial potential energy தெரிஞ்சிரும். Then we can calculate velocity கேட்டாங்கன்னா you can calculate the velocity based on this relation. Right? So this is very important idea. You must know clearly. Next one we can go. So hollow spherical நான் எடுத்துட்டேன். Just I am taking conducting shell தான் நான் எடுத்திருக்கேன். So எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா hollow spherical shell எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். Now if we started that, I'm going to calculate potential energy தான் நான் கால்குலேட் பண்ணேன். Potential energy தெரிஞ்சிச்சுன்னா we can calculate potential நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். Okay. So இப்போ hollow sphere எடுத்துட்டேன். Only charge is distributed only on the surface. So இப்போ potential நான் கால்குலேட் பண்றேன்னு வச்சுக்கேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மூணு ரீஜியன்ல கால்குலேட் பண்றேன். R greater than capital R, it is outside the region. So what is the potential is that? KQ divided by small r. Understand this one clearly. So capital R is the radius, small r is where we are going to calculate the potential. Next point என்னது? R is equal to capital R. So R is equal to capital R இருக்கும்போது என்ன சொல்லலாம்? KQ divided by radius. So we can say this is what is on the surface. Inside சொல்லும்போது என்ன சொல்லலாம்? So R which is less than capital R na, so on the surface la enna value varundhucho adhe dhaan inside la irukum. Inside oda value enna sollalam? This is what? KQ divided by capital R. So inside on the surface potential remains same. Okay, this must be now clear. See here, electric field inside that hollow sphere எடுத்துட்டீங்கன்னா or else conductor எடுத்துட்டா electric field inside 0 வா இருக்கும். That potential never be 0. So this must be now clearly. அப்ப இந்த இடத்துல electric field 0 because there is no charge inside that. The potential oda value என்னது? KQ divided by R, capital R. So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? If I take the relation, so இங்க நான் எடுத்துட்டேன்னா if I take it is R is equal to 0 வா இருந்தாலும் what is the potential is that? KQ divided by R இருக்கும் இல்லையா? So capital R எது வரைக்கும் இருக்கும்? R is equal to capital R வரைக்கும் என்னவா இருக்கும்? Remains constant. So அதுக்கப்புறம் என்ன ஆகும்? So it is decreases inversely proportional to R. So என்ன ஆகும்? You'll get this relation. Yes or no? Getting me point? This must be known clearly. Yes or no? So next one is that. So the base பண்ணி the problem start பண்ண போறோம். Even if it is a negative x-axis எடுத்துட்டாலும் என்ன ஆகும்? So again we will get the same graph. Okay, next one is that concentric spherical shell. So concentric spherical shell ல எப்படி potential நாம கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். See here, this very important thing. இப்போ நான் இந்த இடத்துல the radius sphere இருக்கு. One it is R, another one is what is a 2R. இப்போ
பாயிண்ட் ஏல இருக்க சார்ஜ், அதாவது ஏ ஸ்பியர்ல இருக்க சார்ஜ் q1, பி ஸ்பியர்ல இருக்க சார்ஜ் q2. ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கால்குலேட் இந்த இடத்துல வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்குன்னா பொட்டன்ஷியல்ங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். ஸோ இதனால பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பிகாஸ் இட் இஸ் அ ஸ்பியர். சி இங்க நான் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்றேன்னா சி ஏல ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? பிகாஸ் இந்த சார்ஜ்னால ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். எந்த இடத்த பாயிண்ட்ல கால்குலேட் பண்றோம்? ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் கால்குலேட் பண்றேன். ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னா பிகாஸ் இந்த ஸ்பியர்ல பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்றேன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் kq1 டிவைடட் பை ஸ்பியரோட ரேடியஸ் இட் இஸ் r. ஆன் த சர்ஃபேஸா இருந்தாலும் இன்சைடா இருந்தாலும் சேம் பொட்டன்ஷியல் kq டிவைடட் பை r. see நான் இங்க தான் கால்குலேட் பண்றேன். listen carefully. due to second sphere we have to do some work done, right? so அதனால ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். ஸோ எப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த செகண்ட் ஸ்பியர் எங்க இருக்கு? அவுட் சைடு இருக்கு. அவுட் சைடுனா என்ன எடுக்கணும்? டிஸ்டன்ஸ்னா எடுத்துக்கணும். என்ன டிஸ்டன்ஸ்? இங்க இருந்து இந்த பாயிண்ட். வாட் இஸ் த பாயிண்ட்? இஸ் த 2r. ஸோ பிளஸ் k q2 டிவைடட் பை 2r. இது புரிஞ்சுதா? டியூ டு செகண்ட். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ k q1 டிவைடட் பை r பிளஸ் k q2 டிவைடட் பை r 2r. நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டு இப்போ எங்க கால்குலேட் பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்பியர்ல நான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர். ஸோ இந்த ஸ்பியர் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 2rங்கிற டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நான் வில் ஸ்டார்ட் பிங்கிற பாயிண்ட்ல நான் கால்குலேட் பண்ண போற பொட்டன்ஷியல். ஸோ இந்த சார்ஜ்னால வி ஹேவ் டு டூ சம் ஒர்க் டன் இல்லையா? ஸோ அதனால என்ன சொல்லலாம்? இந்த சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல் வரும்? ஸோ ஐ எம் கோயிங் டு கால்குலேட் k q1. லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இங்கே தான் நான் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும். இந்த ஸ்பியர் எங்குது? இன்சைட் த ஸ்பியர் இருக்கு. இன்சைட் இந்த பெரிய ஸ்பியருக்கு இன்சைட் இருக்கு. இன்சைட் அப்படின்னா we have to take what is it? இன்சைட் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் தான் எடுக்க போறோம். இன்சைட்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னா எங்க கால்குலேட் பண்றோமோ அந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அப்படின்னா இங்க கால்குலேட் பண்ற இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் what is it? 2r. புரிஞ்சுதா? பிளஸ். ஸோ இங்க தான் கால்குலேட் பண்ற டியூ டு q2னால என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எந்த சார்ஜ்? kq2 டிவைடட் பை எந்த சார்ஜ் இஸ் 2r. இது புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. kq1 டிவைடட் பை 2r பிளஸ் kq2 டிவைடட் பை 2r. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். திஸ் இஸ் வாட் கிளியரா தெரிஞ்சுக்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ r இது 2r, திஸ் இஸ் வாட் இது 3r எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் இங்கே கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்பியர். ஸோ திஸ் இஸ் q1 q2 திஸ் இஸ் வாட் q3 எடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்பியர்னால வாட் இஸ் த பொட்டன்ஷியல் இஸ் தட்? ஸோ kq1 டிவைடட் பை வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் r பிளஸ் எங்க கால்குலேட் பண்ற? பொட்டன்ஷியல் அட் ஏல கால்குலேட் பண்றேன். ஸோ இதனால என்னவா இருக்கும்? kq2 டிவைடட் பை வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் 2r. தென் kq3 டிவைடட் பை 3r. இப்போ VBல கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்குவேன். ஸோ த ஆரோட வேல்யூ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். kq1 டிவைடட் பை எந்த டிஸ்டன்ஸ் இஸ் தட்? 2rங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிளஸ் kq2 டிவைடட் பை 2rங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிளஸ் வாட்? kq3 டிவைடட் பை இந்த பாயிண்ட் அவுட் சைடு இருக்கனால 3r. இங்க பாருங்க இனிஷியலா r 2r 3r. இப்போ என்ன இருக்கு? 2r 2r 3r. நெக்ஸ்ட் என்ன சஜஷன் பண்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். kq1 டிவைடட் பை 3r plus kq2 divided by 3r plus kq3 divided by 3r. இது புரிஞ்சுதா? So this must be no clear. Yes or no? So understand this one idea. Based on that we will discuss that. So இப்போ earthen பண்ணனே வெச்சுப்பேன். So earthen சொல்லும்போது charge potential in that corresponding surface என்னவா இருக்கும்? 0 இருக்கும். earthening பண்ணனும். So earthening பண்ணும்போது என்ன ஆகும்? எப்படி charge? Because I am going to calculate that இப்போ ஸ்பியர்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இன்னர் சர்ஃபேஸ் இன்னொரு அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இன்னர் சர்ஃபேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எர்த்தனிங் பண்ணனா வாட் இஸ் அ சார்ஜ் நாம கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஸோ இங்கே நான் எர்த்தனிங் பண்ணேன்னு வச்சுக்கேன். இந்த பாயிண்ட்ல எர்த்தனிங் பண்ணா இந்த சர்ஃபேஸில் என்ன சார்ஜ் இருக்கும்? எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா பாருங்க. ஸோ பிகாஸ் நான் எங்கே எர்த்தனிங் பண்ணணும் அங்கே பொட்டன்ஷியல் பிகம் 0. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியரில் எர்த்தனிங் பண்ணனால வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் இஸ் தட்? ஸோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? VA kq டிவைடட் பை r1 பிளஸ் kq2 divided by r2. ஏன்னா இந்த ஸ்பியரோட பொட்டன்ஷியல் எடுத்துட்டேன். இப்போ v is equal to 0, v is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா q1 எப்படி டிஃபைன் பண்ணலாம்? If I rearrange it minus r1 divided by r2 into q2. Understood, right? So the final charge இதுதான் என்ன சொல்லலாம்? Final charge எந்த இடத்துல இருக்கும்? இந்த
சர்ஃபேஸில் இருக்கும். இஸ் இட் கிளியர்? இந்த பாயிண்ட் சர்ஃபேஸில் இருக்கும். நோ ஸோ இதுவே நான் எடுத்துட்டேன்னா இப்போ இஃப் ஐ கனெக்ட் இந்த அவுட்டர் சர்ஃபேஸை நான் எத்தனிங் பண்ணேன் அப்படின்னா ஸோ அங்கே பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். KQ1 டிவைடட் பை R2 plus KQ2 divided by R2 is equal to 0. So Q1 என்ன சொல்லலாம்? minus of Q2. So this is what is the final surface. So final potential எங்க இருக்கும்? இந்த பாயிண்ட்ல இருக்கும். இந்த inner surfaceல இருக்கும். Okay. So if it is takes example, we'll start with this. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. This very important thing. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? inner surface நான் சார்ஜ் பண்ணிருக்கேன். What is the formula? எர்த்தனிங் பண்ணிட்டேன். What is the formula is that? So Q1 is equal to what? Minus R1 divided by R2 into what is a Q2, right? So again we can define that R1 divided by R2 into Q2. So எப்படி define பண்ணலாம்? So Q1 is equal to minus R1 divided by R2 into what is a Q2. R1 ஓட value R, R2 ஓட value 2R, charge இந்த charge நான் என்ன எடுத்துட்டா outer surface ஓட charge Q நான் எடுத்துட்டு வச்சுக்குவேன். So we can say it is what? Minus Q by 2, right? So இங்க நான் எடுத்துட்டேன் அப்படின்னா because already we know that. So Q1 is equal to minus of Q2. So initial Q1 ஓட value Q எடுத்துட்டேன்னா Q2 ஓட value is Q minus Q. So இங்க என்ன இருக்கும்? minus Q இருக்கும். Okay. So this must be known clearly. Next one is that. So solid sphere எடுத்துட்டேன்னா hollow sphere இருக்கும்போது there is no charge inside. Solid sphere இருக்கும்போது charge inside இருக்கும். So that we can calculate 3 different points we can calculate potential calculate பண்ணலாம். Outside சொல்லும்போது k cube by small r, on the surface சொல்லும்போது k cube by capital R, and inside சொல்லும்போது k cube divided by 2r cube 3r square minus small r square. Okay, இப்போ r ஓட value 0 வந்துச்சுன்னா center எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. If I take a center, centerல என்னவா இருக்கும்? The value if I take it as a center, இந்த centerல r ஓட value என்னவா இருக்கும்? 0 இருக்கும். So r ஓட value 0 இருந்துச்சுன்னா at center r ஓட value 0, potential is what? So இங்க 0 substitute பண்ணா எனக்கு கிடைச்சிரும் 3kq divided by 2 into r னு சொல்லலாம். So this must be known clearly. If I draw the graph, so இப்போ நான் graph வரைஞ்சேன்னா so what I will get? So this is what is r, இது என்ன சொல்லலாம்? Potential. So at r is equal to 0 நான் எடுக்கும்போது r is equal to 0 இருக்கும்போது என்னவா இருக்கும்? 3 by 2. So this is what is a v inside இருக்குமா? So அதுக்கப்புறம் என்ன ஆகும்? r is equal to capital R, then r is greater than capital R அப்படி சொல்லும்போது என்ன வச்சிரும்? இப்படி எனக்கு கிடைச்சிரும். Then we will get. Say இதே தான் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? So nature உங்களுக்கு கிடைக்கும். Is it clear? So this is what is a potential energy, potential versus R for a solid sphere. Is it clear? So this must be known clearly. So only positive side எடுத்துட்டீங்க அப்படின்னா you will get this value. So at R is equal to capital R இருக்கும்போது constant value KQ divided by R. So KQ divided by capital R. Yes or no? So this is graph for potential and distance for solid sphere, right? So next what is a charge distribution after shell. So ரெண்டு என்ன பண்றேன்? இனிஷியலா ரெண்டு கண்டக்டரா எடுத்துட்டேன். ரெண்டும் டிஃப்ரெண்ட் சார்ஜ் இருக்கும்போது இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? சார்ஜ் அதிகமானதுல இருந்து சார்ஜ் கம்மியானதுக்கு என்ன ஆகும்? சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ரைட்? ஸோ ஃபைனலா சார்ஜோட டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு இருக்க சார்ஜோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஸோ Q1 dash is equal to R1 divided by R1 plus R2, Q1 plus Q2. Q2 dash is equal to R2 divided by R1 plus R2, Q1 plus Q2. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஸோ இனிஷியல் கனெக்ட் பண்ணாத வரைக்கும் Q1 R1 ரேடியஸ், இது Q2 சார்ஜ், R2 is radius. After connecting Q1 dash, Q2 dash. Yes or no? So we can calculate based on this idea. Okay, so next one we can calculate based on this idea. We'll solve the problem. So இப்போ இனிஷியலா சார்ஜ் என்ன சொல்லிட்டாங்க? Q, the radius is 2R, இது 2Q, radius is R. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சார்ஜ் வில் ஃப்ளோ ஹையர்ல இருந்து லோவருக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ ஃபைனல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Q1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Q1 dash இதுல இருக்குது. So R1 divided by R1 plus R2 into what is a Q1 Q2 plus Q2. So எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. R1 what is the value? 2R divided by, so R1 plus R2 என்ன கிடைச்சிரும்? 3R. Q1 plus Q2 இதை ஆட் பண்ணா 3R, 3Q. So இது கேன்சல் பண்ணா இது கேன்சல், what you will get? It is a 2Q. So இதோட வேல்யூ என்னது? 2Q. Q2 dash எப்படி கால்குலேட் பண்ணலாம்? R2 divided by R1 plus R2 into what? Q1 plus Q2. Q2. So R2 what a value? R. So this is 3R. This is what? 3Q. So இது cancel ஆயிடுது, cancel ஆயிடுச்சு அப்படின்னா Q. So understood, right? So charge will transfer. Okay.
So next one we can go with this. Next one, yes, combination of drops. So small drop converted to big drop. So small charge particle converted to big drop. Say big drop. The question is that what is the potential? Final potential, initial potential relation. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம். It is small drop or radius r எடுத்துட்டேன், capital drop or radius r. So ரெண்டு ஜாயின் ஆகும்போது என்னவா இருக்கும்? So n times small drop. இதை நான் சேர்த்தும்போது இதோட வால்யூமும் இதோட வால்யூம் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும் இல்லையா? So என்ன சொல்லலாம்? n times small drop, volume of the small drop is equal to volume of the big drop சொல்லலாம். If we substitute volume சொல்லும்போது 4 by 3 pi r cube, n into 4 by 3 pi r cube is equal to 4 by 3 capital R cube. So இப்போ நான் எடுத்துட்டேன்னா r cube க்கும் r க்கும் relation, so we can say r capital R is equal to small r into what? N power 1 by 3. Right? இப்போ potential நான் calculate பண்றேன். So big drop divided by small drop ஓட potential நம்ம calculate பண்ணலாம். Final நம்ம என்ன சொல்லலாம்? It is standard value, நீங்க டைரக்டா substitute பண்ணலாம். Okay, எப்படின்னா இங்க பாருங்க, V big divided by V small is equal to N power 2 by 3. டைரக்டா substitute பண்ணலாம். எப்படின்னா இங்க பாருங்க, ஒரு 1000 small drop, n ஓட வேல்யூ என்னது? 1000 small drop converted to big drop எப்படின்னா, so what is the potential of big drop divided by small drop? எப்படி calculate பண்ணலாம் பாருங்க, n power 2 by 3. So this is standard result. So இது என்ன சொல்லலாம்? 10 to the power of 3 ன்னு சொல்லலாமா? 1000 எப்படின்னா 2 by 3, இந்த 3 cancel, என்ன சொல்லலாம்? 10 to the power of 2. So we can say it is 100. இது புரிஞ்சுதா? So this must be known clearly. Next one is the relation between electric field and potential. Very, very important concept. So potential க்கும் electric field க்கு என்ன சொல்லலாம்? E is equal to minus dV by dr. E ங்கிறது electric field. So என்ன சொல்லலாம்? It is a gradient சொல்லலாம். என்ன gradient? It is a negative gradient of the potential. என்ன சொல்லலாம்? Electric field சொல்லலாம். For a Cartesian coordinate இருக்கும்போது dV by dr க்கு பதிலா என்ன சொல்லலாம்? Minus dou v by dou x I cap minus dou v by dou y j cap minus dou v by dou z k cap. Right? So this is very important thing. And also the potential energy. இப்போ potential தெரிஞ்சுச்சுன்னா electric field differentiate பண்ணா போதும். இதுவே electric field தெரியுதுன்னு வச்சுக்க, எப்படி நாம potential calculate பண்ணலாம்? Just rearrange பண்ணுங்க. dV is equal to minus integral over E dot dr. So இப்போ நான் வேரியபிளா இருந்துச்சுன்னா, E is a variable, we can apply that integration limitல apply பண்ணிடலாம். So dV is equal to minus integral over dV by dr. If it is E is constant இருந்துச்சு அப்படின்னா, just you can go with this minus E dot delta B. Sorry, delta R. Okay, delta R ங்கிறது என்ன சொல்லலாம்? So இப்போ பாருங்க, வேரியபிளா இருந்துச்சுன்னா இதை அப்ளை பண்ணலாம். E கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா minus E delta R cos theta இல்லையா? So we can calculate potential நாம calculate பண்ணலாம். We'll discuss based on this problem. Okay, so இப்போ very important thing, it is a negative இல்லையா? Negative, what do you mean this one? So இப்போ நான் எடுத்துட்டேன்னா along the direction. So இப்போ நான் எடுத்துட்டேன், this is what is the direction of electric field. So இந்த directionலயே நான் potential calculate பண்ணா என்ன ஆகும்? Because it is a negative gradient இருக்கனால along the direction of electric field potential decreases. Very important thing. Along the direction of electric field potential என்ன ஆகும்? Field potential decreases. Right? இதுவே opposite direction move பண்ணனா வெச்சுக்குவேன். What is the potential? Opposite direction. Opposite direction of electric field potential என்ன ஆகும்? Increase ஆகும். So இதுவே நான் perpendicular மூவ் ஆறேன். So if I take this one electric field நான் எடுத்துட்டேன், இதுக்கு நான் perpendicular மூவ் ஆறேன்னு வெச்சுக்குவேன். So the perpendicular to electric field என்னவா இருக்கும்? Potential remains constant. So this must be known clearly. This is very important thing, idea. ஏன்னா, so if I substitute here, potential is equal to delta V is equal to minus E dr cos theta இல்லையா? So this must be known clearly. 0 varna cos 0 is a 1 minus, which means the decreases. 180 இருந்தா opposite to the minus என்ன ஆயிரும்? Plus ஆயிரும். 90 degree இருந்தா என்னவா இருக்கும்? 0. So change in potential என்னவா இருக்கும்? Perpendicular direction என்னவா இருக்கும்? அதாவது இங்கிருந்து நான் இங்க மூவ் பாறேன். What is the change in? இங்க potential V1, இங்க potential V2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. What is the change in potential? Is equal to 0, which mean that இந்த எல்லா பாயிண்ட்லயும் potential என்னவா இருக்கும்? Remains constant ஆ இருக்கும். So perpendicular to the electric field potential remains constant. And the potential தான் என்ன சொல்லுவோம்? Equipotential surface சொல்லலாம். The potential remains same at that point. Yes or no? So at the surface. Is it clear? So based on that we will discuss that problem. So இப்போ என்ன கொடுத்துட்டாங்க?
ஸோ பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர் இல்லையா, இங்கே எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு. ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட். ஸோ என்ன சொல்லலாம், மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் ஐ கேப் plus what, dv by dy j cap. So can we do this one, minus d by dx, v oda value enadhu 3x square plus 2y I cap plus what, d by dy 3x square plus 2y. So ipo enna airum, so if I take this one minus idu enna airum, y பொறுத்து differentiate பண்ணா 0 ஏன்னா x தான் variable. So இதை differentiate பண்ணா எனக்கு கிடைச்சது 6x, right? இதை நான் differentiate பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல இது 0. So this is I cap, என்ன சொல்லலாம் 2j cap, 6I cap plus 2j cap. Minus is very important, அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும், plus value இருக்கும். Okay, so this must be known clearly. Next one we can go. So at which point potential is maximum சொல்லிட்டு. So potential is maximum na along the direction of electric field என்ன ஆகும், potential decrease ஆகும். So the potential is minimum எந்த பாயிண்ட்ல இருக்கும், so minimum is at the point, so minimum எந்த பாயிண்ட்ல இருக்கும், so minimum, so C ல என்னவா இருக்கும், minimum இருக்கும், அதை விட அதிகமா இங்க இருக்கும், அதை விட அதிகமா இங்க இருக்கும். So we can say potential at A greater than potential at B is greater than potential at C. So this must be known clearly. Okay va? So next one is that. So if I find the electric field in the region I calculate பண்ணனும். So V versus R graph கொடுத்துட்டாங்க, எப்படி potential field calculate பண்ணலாம், fieldங்கிறது என்ன சொல்லலாம், so E is equal to minus dv by dr. So dv by dr அப்படினா இந்த difference இல்லையா, so this is difference, இந்த difference dv. so எப்படி calculate பண்ணலாம், minus dv ஓட வேல்யூ என்னது 10, difference is 10, இதுக்கும் இதுக்கும் இல்லையா, 10 minus 0 divided by in the difference, final 3 minus what, we can say it is 1. so என்ன கிடைச்சிரும், minus 10 divided by 2 என்ன கிடைச்சிரும், so if we cancel this, what is it, minus 5. இது புரிஞ்சுதா? so this must be no clear. Is it clear? எப்படி calculate பண்ணலாம் தெரிஞ்சுதா? next one is that. so the potential of the electric field produced by the charge at point x, y, z is given by v is equal to 3x square plus 5, where x and y meter, v is the volt, the intensity of electric field. You can calculate this one. So same idea, you can start with this, try to solve the problem, take as homework. So the homework எடுத்து solve பண்ணுங்க, minus dv by dr. So finally நீங்க என்ன பண்ணணும், this is x point, y point, z point, complete z point, complete and tell me the answer for this. So answer is plus 15. Try to calculate and tell me that. Okay, next one is that. Yes, the region EF depends on that x coordinate. E or value another 5x square I cap. If the electric potential at the origin is taken as 0, the potential at 3, 1. அப்படினா இங்க பாருங்க எந்த பாயிண்ட்ல கேட்டிருக்காங்கன்னா, so this is what is the x point, this is what y point. இந்த பாயிண்ட்ல நாம கால்குலேட் பண்ணனும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். so எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க, எப்படி பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாம். so ஃபீல்ட்ங்கிறது என்ன சொல்ல, minus dv by dr இல்லையா. so இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன், dv கால்குலேட் பண்ண போறேன். so dv is equal to minus integral over e dot dr. இப்போ 2 dimensional இருக்கும், because x is a variable, so dr ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும், minus integral over e into dx, right? This is I cap along the direction. so இப்போ என்ன substitute பண்ணா, integral over என்ன சொல்லுங்க 5x square dx, because already its limit is given, right? so இப்போ இதை integrate பண்ணா என்ன கிடைச்சிரும், minus 5x cube divided by 3. yes or no? so this is what is a dv, right? so initial potential என்ன சொல்லிட்டாங்க, this is what is the final, this is what is the initial, right? initial point என்னது, because initial potential becomes 0, right? final potential எப்படி calculate பண்ணலாம், final potential is equal to minus 5 divided by 3 x square, x cube, x ஓட வேல்யூ என்ன 3 cube, so minus 5 divided by 3, இது என்ன சொல்லலாம் 27. so இதை cancel பண்ணா 9 5s are 45. yes or no? You are getting me point. Initial potential becomes 0. That's why it is given. Okay ma. so general என்ன சொல்லலாம் 0 to 3 ன்னு எடுத்துட்டு. is it clear? Is it clear, right? yes. so we'll start problem based on this.
Okay, next one is that yes, the positively charged particle is released from rest in the uniform electric field. Okay, the electric potential energy of the charge released from that electric field, so the remains constant because of the electric field uniform remains constant alala perpendicular to we can say it is that remains constant solla. Okay, potential remains constant. The increases because of the charge moving along the direction of electric field potential என்ன ஆகும் decrease தான் ஆகும். Okay, the decreases the charge move along the direction of field. Yes, it is the answer is what? So option is C is the answer, right? So next one, then potential equipotential surface. I told you that, so along the direction of electric field potential decreases, opposite to the direction of electric field potential increases, and perpendicular to that direction of electric field potential என்னவா இருக்கும் remains constant, right? So remains constant அப்படினா if I move anywhere in this point, the potential இங்க initial எடுத்துட்டேன் இங்க final எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். So if I take a difference என்ன கிடைச்சிரும் potential difference is equal to 0. So in the point in the surface நான் என்ன சொல்லலாம், we can say it is a equipotential surface ன்னு நம்ம represent பண்ணலாம். The every point of the surface same potential. Okay, so property of the equipotential surface பாருங்க, the electric field is perpendicular to the equipotential surface. See here, நான் point charge எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். So இந்த rங்கற radiusல electric field எல்லா இடத்துக்கும் எப்படி இருக்கும் remains constant, right? இப்போ rங்கற radiusல what is that electric field is equal to kq divided by small r, right? So potentialங்கிறது என்னவா இருக்கும் kq divided by small r. So இந்த எல்லா பாயிண்ட்லயும் இல்லையா S ஆனோ radius நான் எடுத்துட்டேன் அப்படினா r னா, so you will get the value. This is potential. அப்படினா நான் இங்கிருந்து இங்க நான் மூவ் பண்ணா work done 1 to w2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. What is the work done? No need to do work done. ஏனா எல்லாமே same potential. Work done பண்ண வேண்டியதில்லை. பட் இங்க நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். Listen, understand this one. இப்போ நான் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன். So this is what is the radius r எடுத்துட்டு r1, இந்த radius r2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இங்கிருந்து இங்க வரணும் அப்படினா we have to do work done. ஏனா potential difference okay இருக்கு. So நாம work done பண்ணணும். But same sphereல நான் பண்ணேன் அப்படினா so no need to do work done. Okay, remains work done is same. Okay, so there is potential difference என்னவா இருக்கும்? So potential difference is equal to 0. That work done என்னவா இருக்கும் work done ஒரே பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு போகும்போது there is no work done. No need to do work done. இது புரிஞ்சுதா? So this must be known clearly. So point charge equipotential என்னவா இருக்கும்? It is a concentric circle இருக்கும். So concentric circle point charge, and electric field எப்படி இருக்கும்? It is a perpendicular to the surface. It is a perpendicular to the surface, right? So this must be known clearly. Next one is that, so the equipotential surface. So equipotential surface எங்க potential அதிகமா இருக்கும்? V1 is greater than V2 greater than V3. Equipotential surface can never, so because never intercept each other, equipotential surface. So இப்போ நான் எடுத்துட்டேன் the potential for a dipole என்னவா இருக்கும்? So இதோட equipotential surface எங்க இருக்கும்? இந்த பாயிண்ட்ல இருக்கும், because it is a perpendicular equatorial lineல என்னவா இருக்கும்? Equipotential surface இருக்கும். Okay, and also equipotential surface it is never meet. Understand this one, never intersect. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா equipotential surface, this is point is equipotential surface. The equipotential surface due to the electric potential, equipotential surface, two identical positive charge, right? So this must be known clearly. Okay, next one is that, yes, first problem based on this. So unit positive charge taken from one point to another point in equipotential surface, then work done is on the charge, no, it is by the charge, no work done, no need to do work done, right? Next one. So same equipotential surface are shown in figure. What you can say about the magnitude and direction of electric field calculate பண்ணோம். So இது கொடுத்துட்டாங்க, how you will calculate electric field னு பார்க்கலாம். See here, if it is given, so electric field எப்படி define பண்ணலாம்? minus dv by dr இல்லையா? So நான் எங்கிருந்து எங்க மூவ் பண்ண போறேன்? இந்த பாயிண்ட்ல இருந்து. So because it is a 10 20 30 40, so potential difference are 10 is constant. இங்கிருந்து இங்க போனாலும் இங்கிருந்து இங்க போனாலும் remains constant. அப்ப நான் numerator potential difference என்னது? minus 10. அப்ப நான் எங்கிருந்து இங்க போறேன்? So இங்கிருந்து இதுக்கு நான் போறேன். See here, along the direction of potential, so along the direction of electric field potential decrease ஆகும். So இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? இது 10, this is 20, this is 40, 30, this is 40. Electric field என்ன ஆகும்? So இந்த ஆர்டர்ல இருக்கணும், அதாவது decreasing ஆர்டர்ல இருக்கணும். இங்க பாருங்க, பொட்டன்ஷியல் இங்க இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்?
ஸோ அந்த டிக்ரீசிங் ஆர்டரில் பார்த்து மூவ் ஆகணும் இல்லையா? ஸோ அண்ட் ஆல்சோ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இது எல்லாமே ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? எய்தர் இந்த டைரக்ஷனில் இருக்கும் பர்பெண்டிகுலர், ஆர்எல்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். நீங்கள் இந்த டைரக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ பொட்டன்ஷியல் என்ன ஆகிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷன் எடுக்கணும்? இந்த டைரக்ஷன். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் எங்கிருந்து எங்கே போகிறீங்க? இந்த டைரக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் 40, 30, 20, 10 என்ன ஆகிட்டு இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வாட்? பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அப்போ எந்த டைரக்ஷன் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? இந்த டைரக்ஷன் இருக்கும். இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணுறோம்? இங்கிருந்து இங்கே நான் மூவ் பண்ணணும். திஸ் இஸ் வாட் இஸ் டிஆர். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது பாருங்க, நான் எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆங்கிள். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்க, இது 10, இது 20. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டா 10. ஸோ திஸ் இஸ் 30 இல்லையா? இது டிஆர். ஏன்னா இங்கிருந்து தான் இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ வாட் யூ வில் கெட்? ஸோ திஸ் இஸ் டிஆர் எனக்கு வேணும் அப்படின்னா டிஆருங்கிறது என்ன சொல்லலாம்? சைன் தீட்டா போலாமா? இது தீட்டா, இது ஆப்போசிட் சைட். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை வாட்? ஹைப்போட்டனஸ். இதை விட இது அதிகமாக இருக்கு 10. ஸோ டிஆர் இஸ் ஈக்குவல் டு வாட்? 10 சைன் 30. சைன் 30யோட வேல்யூ 1/2. ஸோ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 5. ஸோ டிவைடட் பை 5. ஸோ யூ வில் கெட் வாட் இஸ் இட்? 20. எஸ் ஆனோ? திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. சென்டிமீட்டரில் இருக்கனால டிவைடட் பை சென்டிமீட்டர் 10 to the power of -2 மேலே வந்துச்சு அப்படின்னா -200, ரைட்? திஸ் இஸ் வாட் இஸ் அ பொட்டன்ஷியல், -200. இதுவே வெக்டரில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. வெக்டரில் கேட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? ஸோ E is equal to, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நவ் இது பொட்டன்ஷியல், ரைட்? திஸ் இஸ் வாட் இஸ் 10 நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், 10 வோல்ட் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ நான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நான் கால்குலேட் பண்ணணும்னா இது என்னது? இது 30. ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன், இது நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ இது 30, இது என்னவா இருக்கும்? ஸோ வி கேன் சே இட் இஸ் 60. இது என்னவா இருக்கும்? 30 இருக்கும், ரைட்? ரைட்? ஸோ வி கேன் கால்குலேட் த வேல்யூ. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நவ் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ரெண்டு காம்பவுண்டாக பிரிக்கலாம். இது 30, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது? 200 இல்லையா? மேக்னிடியூட் 200. ஐம் டேக்கிங் த மேக்னிடியூட். ஓகே, இது என்னவா இருக்கும்? வாட் இஸ் வேல்யூ? திஸ் இஸ் வாட் இஸ் 200 cos 30. இது என்னவா இருக்கும்? 200 sin 30. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் 200 cos 30 என்ன செய்ய? ஜே கேப். ஏன்னா அப்பர் டைரக்ஷனில் இருக்கு. இது எந்த டைரக்ஷனில் இருக்கு? -200 sin 30 எந்த டைரக்ஷனில் இருக்கு? I cap. ஸோ பிகாஸ் நெகட்டிவ், தட்ஸ் வை இட் இஸ் a நெகட்டிவ் நம்பர். எஸ் ஆர் கிடையாது பாயிண்ட். ஸோ இப்போ நெகட்டிவ் நான் வேல்யூ எடுத்துட்டேன்னா ஸோ பிகாஸ் நெகட்டிவ் ஆஃப் த வேல்யூ திஸ் இஸ் நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன கிடைச்சிருக்கு? -200. இது புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வேல்யூ ஹேவ் டு நோ கிளியர். ஸோ இங்கே மைனஸ் சொல்லும் போது பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆயிருச்சு. ஆல்ரெடி வி யூஸ் தட் பொட்டன்ஷியல் இஸ் டிக்ரீசஸ். ஸோ 200 cos 30 -200 sin 30. Is it correct? So this must be no clearly. So next one is that. So consider a uniform electric field in the z direction. Uniform electric field in z direction. The potential is constant கேட்டிருக்காங்க. Electric field z direction இருந்துச்சுன்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா என்னவா இருக்கும்? Because the equipotential surface-க்கு electric field என்னவா இருக்கும்? பர்பெண்டிகுலரா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த z direction electric field இருந்துச்சு அப்படின்னா equipotential surface என்னவா இருக்கும்? Because it is surface. z-க்கு பர்பெண்டிகுலரா என்னவா இருக்கும்? x and y. So what is an option is that? So in all space illa. So for any it is not any. So option enna sollalam? On the xy plane for that z axis nu sollalam. Yes or no? For a given z axis. Ena z ku perpendicular enna varukum? X and y. Okay ba? So this must be no clear. Next one. Equipotentials potential at a great distance from the collection of charge whose total sum is not a zero or approximately. ஓகே, ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி, எல்லா சார்ஜும் நான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ நெட் சார்ஜ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டான். ஸோ நெட் சார்ஜ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நிறைய சார்ஜ் ஆட் பண்ணும்போது ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவோம்? வி வில் கன்சிடர் எஸ் அ பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா வாட் இஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்கும்? ஸோ ஸ்பியராக இருக்கும். ஸோ n நம்பர் ஆஃப் சார்ஜை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்? எஸ் அ பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் சார்ஜோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்? ஸ்பியராக இருக்கும். ஸோ வாட் இஸ் ஆன்சர் இஸ் தட்? ஸோ ஸ்பியர் இஸ் த ஆன்சர். எஸ் ஆனோ? பிகாஸ் நெட் சம் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ்,
negative, positive, positive. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் we have to consider as a point charge. We can say it is a equipotential surface. Next one is the question பாருங்க. Consider a situation of the configuration, a figure. The work done is taken a point charge from what? P to A. எங்க இருந்து மூவ் பண்றாங்க? So this is positive charge. இங்க இருந்து P to A மூவ் பண்றாங்க. அதோட work done WA. P to B மூவ் பண்றாங்க. இந்த பாயிண்ட்க்கு மூவ் பண்றாங்க. WB. Then P to C. இங்க நம்ம மூவ் பண்றாங்க WC. What is the relation? So இங்க பாருங்க இது பாயிண்ட் சார்ஜ் நான் எடுத்துட்டேன். இந்த பாயிண்ட் சார்ஜ் சுத்தியும் இருக்க ரேடியஸ்ல பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? ரிமைன் சேம். ஸோ அப்போ நான் இங்கிருந்து இங்கே ஒர்க் பண்ணாலும், இங்கிருந்து இங்கே ஒர்க் பண்ணாலும், இங்கிருந்து இங்கே கொண்டு போனாலும் சேம் பொட்டன்ஷியல் தான் மூவ் பண்ணுறோம். ஸோ ஒர்க் டன் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும் எல்லா பாயிண்ட்லையும் மூவ் பண்ணும்போது. ஸோ ஆப்ஷன் இஸ் தட் வாட்? எஸ் சேம். எஸ் ஆர் நோ? திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி பிகாஸ் இட் இஸ் அ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே. ஸோ ஒர்க் டன் என்னவா இருக்கும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இன் ஒர்க் டன் என்னவா இருக்கும்? 0 ஒர்க். நோ நீட் டு டூ ஒர்க் டன். ஸோ சேம் ஒர்க் டன்னாக இருக்கும். ரைட்? In figure shown, some equipotential line distributed in space, the charged object is moved from point A to point B. Charged object move from point A to point B. So, எங்க இருந்து மூவ் பண்றாங்க? A to B மூவ் பண்றாங்க இல்லையா? A to B, இதுக்கு A to B, இங்க A to B. So, potential பாருங்க இது 20, இது 40. So, இங்க 20ல இருந்து 40க்கு மூவ் பண்றாங்க. இங்கேயும் 22. So, yes, 20 to 40க்கு மூவ் பண்றாங்க. இங்கேயும் 20 to 40க்கு மூவ் பண்றாங்க. The work done is same in first one, second one, and third one. Okay, option is C. Next one is that finally dipole na eduthitana. Yes. Yes. So dipole la equipotential surface enga irukum. So it is at equatorial la equipotential surface irukum. What is the potential formula? So this is formula is what? Kp cos theta divided by r square. Okay. So thetaங்கிறது என்ன அப்படின்னா this is positive charge, this is negative charge எடுத்துட்டேன்னா so thetaங்கிறது so this is what is the angle is theta. So இந்த பாயிண்ட்ல along the axis என்னவா இருக்கும் potential thetaவோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா kp divided by r square. Understand this one. Right? So இந்த perpendicular இருந்துச்சு அப்படின்னா thetaவோட வேல்யூ என்னவா இருக்கும் 90 degree. So cos 90 என்ன ஆயிரும் 0 இருக்கும். The potential becomes 0. So இந்த எல்லா பாயிண்ட்ல என்னவா இருக்கும் the potential becomes 0. So this is behave as what? Equipotential surface or behave agum. Equatorial line is behave as a equipotential surface. Is it clear? So this very important formula? Yes. Yes. So once in the video, please subscribe and share the channel. Okay. So in the base penny, today we will discuss the problem based on this. Thank you.